என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரீசெண்டாக கேட்குற வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கக்கா. ரெண்டாவது பாப்பாவோட ஆஃப் சாரி சூப்பராக இருக்குது, எங்கே வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. ஆஃப் சாரி வந்து நாங்கள் எங்கேயுமே போய் வாங்கலை. ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணுற சாரியை அப்படியே ஆஃப் சாரியாக தைச்சிடுவேன். ஏன்னா அது பீரோவில் வெட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால அதை ஆஃப் சாரியை அப்படியே தைச்சிடுவேன். நீங்களுமே அந்த வீட்டில் இருக்கிற சாரியை வந்து நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துப்பேன். இப்போ வந்து இதை டபுளாகவும் தைக்கலாம், பாவாடை சட்டையாகவும் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஆஃப் சாரியாகவும் கட்டிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ளவுஸ் தனியாக இருக்கும். அந்த ப்ளவுஸை எடுத்து சட்டைக்கு தைச்சிப்பேன். மீதம் இருக்க இந்த 5.5 மீட்டர் சாரியில் 1 மீட்டர் கட் பண்ணி ப்ளவுஸ்க்கு வச்சுப்பேன். மீதம் இருக்க 4.5 மீட்டர் அப்படியே பாவாடையாக தைச்சிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ப்ளவுஸ் வருதுல்ல, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5.5 மீட்டர் நமக்கு இருக்கும். 5.5 மீட்டரில் இந்த முந்தியும் நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த முந்தியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். முந்தியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டரை ஃபுல் சாரியிலிருந்துமே நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் வேண்டாம், ப்ளவுஸுக்கு வந்து தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக சாரி 5.5 மீட்டர் இருக்கும். அந்த 5.5 மீட்டரில் இந்த ஒன் சைடு வர்ற இந்த குட்டி பார்டரை வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து பிளெயினாக வந்துட்டு கருப்பு கலர் நம்ம ஆஃப் சாரி போய் 2.5 மீட்டர் வாங்குகிறோம். 2.5 மீட்டர் வாங்கினோன்னா 2 சைடும் நம்ம அடித்தோன்னா 5 மீட்டர் பார்டர் வேணும். ஸோ நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த பார்டரை மட்டும் நான் இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பார்டரை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். 5 மீட்டரில் நான் வந்துட்டு ஒரு 90 பாயிண்ட் இல்லை 1 மீட்டர் வந்துட்டு ப்ளவுஸ்க்குன்னு தனியாக கட் பண்ணி எடுத்து மீதம் உள்ளதை அப்படியே பாவடையாக கன்வெர்ட் பண்ணி தைச்சிடுவேன். சேம் இதே அளவு லைனிங் வாங்கிப்பேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்குன்றதுனால நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள், பாவடை நம்ம வந்துட்டு சாரியில் வந்துட்டு ஒரு ப்ளவுஸும் ஒரு பாவடையும் தைச்சோன்னா நல்லா பாவடை பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இதில் 3.5 மீட்டர் பாவடை இருந்தது. அதே 3.5 மீட்டர் லைனிங் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே. நான் கீழே வந்துட்டு இந்த பார்டர் கிட்ட ஃபால்ஸுமே அடிச்சிடுவேன். ஸோ பாவடை ரெடி ஆகிடுச்சு, ப்ளவுஸுமே ரெடி ஆகிடுச்சு. கிட்ட வந்துட்டு பிளாக் கலர் சாரீ இருந்தது. ஸோ அந்த சாரியை வச்சு 2.5 மீட்டர் சாரியை கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்கள், 2 சைடும் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு இது வேர் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.